ஓம் நம சிவாய. இவ்விஷயங்களை எல்லாம் துவாரகாபுரியில் இருக்கும் கிருஷ்ணமூர்த்தி நாரத முனிவரால் கேள்வியுற்று பிரத்யும்னன் பலராமன் முதலிய வீரர்களுடன் எண்ணிறைந்த சேனைகளை கூட்டிக் கொண்டு உடனே சோனிதபுரியை அடைந்தார். அக்னி, யமன், சிவபெருமான், 3 சிரங்கள், 3 கால்களோடும் கூடிய சுரம், குமாரக் கடவுள், பிரமதகணங்கள், மகா பயங்கரமான எண்ணிறைந்த நாணமற்ற மர்மஸ்தானத்தை காட்டி சத்ருக்களின் வீரத்தை கொள்ளத்தக்க திகம்பர ஸ்திரீகள், அதாவது நிர்வாண பெண்கள் முதலானவர்களோடு சென்று மாபெரும் யுத்தம் புரிந்து இறுதியில் பானாசுரனுடன் போர் புரிந்தனர். பின்னர் மகேஸ்வர சம்பந்தமான ஜ்வரம் கற்கும் போர் நிகழ்ந்தது. வானன் கிருஷ்ணமூர்த்தியை எதிர்த்து தன் மந்திரி முதலான எண்ணிறைந்த சேனையுடன் போர் புரிந்து தன் சைனியங்கள் யாவும் அழிய பெற்று இறுதியில் கண்ணனால் விடப்பட்ட சுதர்சனத்தால் தனது 2000 புயங்களும் மறுபட்டான். கிருஷ்ணன் வானன் சிரத்தை கொய்ய வேண்டுமென கருதும் போது சிவபெருமான் கண்ணனை பலவாறு சந்தோஷிக்க செய்து அவனை கொல்ல வேண்டாம், இதுவரையில் செய்தது போதும், உன் சுதர்சனத்தை வருவித்துக் கொள். இச்சுதர்சனத்தை பூர்வ காலத்தில் உனக்கு நான் கொடுத்தேன். நீயே ஜெயமுற்றாய். நீ யோகவான், பக்த பிரியன், ஷட்குண ஐஸ்வர்ய சம்பன்னனாகி யாவருக்கும் நன்மை செய்ய கருதுகிறாய். வானனுக்கு மிருத்யு பயமின்றி வரம் கொடுத்து இருக்கிறேன். நீ அவனை சங்கரிக்காவிடின் என் சொல்லை காப்பாய் என்று கூறினார். அதை கேட்டு கிருஷ்ணமூர்த்தி தன் சக்கராயுதத்தை வருவித்துக் கொண்டு தன் தேகத்தில் சிறிதும் காயமின்றி ஜெயமடைந்து தன் பேரனாகிய அனிருத்தனையும் அவன் காதல் நாயகியான உஷையையும் ஆசீர்வதித்து அழைத்து கொண்டு ரத்தினம் முதலியவற்றை கொள்ளை கொண்டு உஷையின் பிரியமுள்ள தோழியாகிய சித்திரலேகையையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினார். தன் வாகனமான கருடனை விடுத்து ஓரிடத்தில் ஏறி துவாரகாபுரியை அடைந்து சந்தோஷமாக வீற்றிருந்தார். கிருஷ்ணன் சென்ற பிறகு இரத்தமயமான தேகத்துடன் துக்கித்துக் கொண்டிருக்கும் வானனை நந்தி பகவான் பார்த்து, நீ வருந்தற்க, சிவபெருமான் சந்நிதியில் நிருத்ய மகோத்சவம் செய்க என்று கூறினார். வானன் அவ்வாறே நடனம் செய்ய கருதி தன் 2 கரங்களோடு நின்று உடலில் பட்ட காயங்களால் உதிரம் ஒழுக்கி. கதையை முழுமையாக கேட்க கீழே இருக்கும் வீடியோவை கிளிக் செய்யவும். ஓம் நம சிவாய.